அவன் ஒரு பெரிய நாட்டின் மன்னன். ஒரு நாள் இரவு மன்னனின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனைச் சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியவில்லை. மன்னனால் தூங்க முடியவில்லை. உணவும் குறைந்து விட்டது. மன்னன் பொலிவு இழந்தான். மன்னனோடு சேர்ந்து நாடும் கலை இழந்தது. இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி அங்கு வந்து சேர்ந்தார். மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி. நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 3000 மைல் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன். எப்படியும் ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்துவிடுவார்கள். அதன்பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள். மறுநாள் காலை விடிவதற்கு முன்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான். நன்றாக உண்டான். பழைய பொலிவு திரும்பிவிட்டது. அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான். குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துறவி புன்னகை பூத்தார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? மன்னனின் செவிக்குள். அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திலேயே அது செத்திருக்கும். இல்லை, வெளியே வந்திருக்கும். அந்தச் சிறிது நேரத்தில் அது மன்னனின் செவிகளுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்தி விட்டது. அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அந்த பூச்சிகாதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். குருதேவா, அதை விளக்கிச் சொல்லி மன்னனை குணப்படுத்தியிருக்கலாமே. மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்திவிட முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலைதூரத்தில் இருந்து மூலிகை வர வேண்டும் என்று போய் சொன்னேன். அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் தூதுவளைதான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒருநாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் நோயும் தீர்ந்தது. இன்று மனித இனத்தை பீடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில் தான் இருக்கின்றன. காதில் நுழைந்த பூச்சி செத்துவிட்டது. மனதில் நுழைந்த பூச்சிதான் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி தமது வாழ்க்கையை தாமே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க பாக்கிட்ட மட்டும் பணம் இருந்தா நான் பெரிய ஆளாகியிருப்பேன் என்று எத்தனை பேர் ஜல்லியடிக்கிறார்கள் பாருங்கள். இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். பிரச்சனை நம் பெற்றோரிடமோ, நம் ஆசிரியரிடமோ, நம் பள்ளி கல்லூரியிடமோ, நம் சூழ்நிலையிலோ இல்லை. அது நம் மனதில் இருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் இருக்கிறது. ஒரு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைத்துக்கொண்டு நம் வெற்றி வாய்ப்புகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். அவன் ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன். மேடையினின்று பிரசங்கிக்கிறான். அவன் பிரசங்கம் செய்தால் பிணம் கூட துடிக்கும் என்று. அவன் கட்சிக்காரர்கள் அவனை பெருமையோடு புகழ்வார்கள். கடவுள் இல்லை, மதம் இல்லை, வேதமோ புராணமோ எதுவுமே இல்லை. மதத் தலைவர்கள் தங்கள் வயிற்றுப் பிழைப்புக்காக உண்டாக்கிக் கொண்ட கட்டுக்கதைகள் என்று வாய்ஜால திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பேச்சுத் திறமையைக் கண்டு ஜனங்கள் திரள் திரளாக கூடிவிட்டார்கள். கடைசியாக, கடவுளுமில்லை, கத்திரிக்காயுமில்லை, எல்லாம் பித்தலாட்டம் எனச் சொல்லி முடித்துவிட்டு, யாராவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்றும் அழைத்தான். அந்நகரில் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த பெரிய குடிகாரன் ஒருவன் மேடை மீது ஏறினான். தன் கோட்டு பாக்கெட்டிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலை மெதுவாக உரித்தான். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாத்திகன். பழத்தை உரித்தவன் சுளை சுளையாக தின்று கொண்டே, பொறு பொறு, தின்று முடித்துவிட்டு கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்லியவாறு ரசித்துத் ஆரஞ்சு பழத்தை தின்று கொண்டிருந்தான். தின்று முடித்த பின்பு நாத்திகனை நோக்கி, பழம் இனிப்பாய் இருக்கிறதா? முற்றுப்புள்ளி எனக் கேட்டான். பைத்தியக்காரனே, நான் தின்று பார்க்காமல் பழம் இனிப்பா இல்லை புளிப்பா என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்றான் நாத்திகன் ஆங்காரத்துடன். கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரின் ஆற்றல் என்ன என்பதை நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பார்த்தால் தானே உனக்கு தெரியும். இப்ப நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தின் சுவையைப் பற்றியே உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத போது. பல ஆயிரம் வருடங்களாக நம் மூதாதையர் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வரும் கடவுளே இல்லை என்று எவ்வாறு சொல்லுவாய்? அனுபவித்து ருசித்து பார்க்காமல் ஏன் உளறுகிறாய்?
என்றான் அந்த மெகா குடிகாரன். கூடியிருந்த ஜனங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஒரு பெரிய கூட்டமே நாம் சொன்னதை வாயை பொத்தி கேட்டுக்கொண்டிருக்க, இந்த குடிகாரப் பயல் நம்மையே மடக்கிவிட்டானே என நாத்திகன் மூக்கறுபட்டு தலைகுனிந்து போனவன் தான். 80 வயதுடைய ஒரு மனிதரின் இதயத்தில் ஆப்பரேஷன் நடந்தது. நல்லபடியாக நடந்து முடிந்த பின் அவரிடம் 8 ரூபாய் லட்சத்திற்கான பிள்ளை மருத்துவமனை அதிகாரிகள் கொடுத்தனர். அந்த பிள்ளை பார்த்ததும் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பெரியவரின் பரிதாபகரமான அழுகையை பார்த்த மருத்துவர் கூறுகிறார், அழாதீர்கள், தாங்களுக்கு என்னால் முடிந்த அளவு பிள்ளை குறைத்து விடுகிறேன் என்றனர். அதற்கு பெரியவரின் பதிலை என்னவென்று பாருங்கள். எனக்கு அது பிரச்சினையில்லை, பில் 10 லட்சமாக இருந்தாலும் என்னால் தர முடியும். ஆனால் 80 வருடமாக என் இதயத்தை பாதுகாத்த இறைவன் ஒரு ரூபாய் கூட பில் கேட்கவில்லையே. இவ்வளவு நாள் இதனை உணர்ந்ததே இல்லை. இப்போது உணர்ந்தபோது கண்ணீர் வழிகிறது. 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் பாதுகாத்ததற்கு 8 லட்சத்திற்கு பில். எல்லாம் வல்ல கடவுள் கருணையையும் அன்பையும் நினைத்து அழுதுவிட்டேன் என்றார். இறைவனின் அருட்கொடைக்கு நிகர் இறைவனே, நாம் தான் நன்றி கெட்டவர்களாக இந்த மண்ணில் வாழ்கிறோம். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்பொழுதும் நம்மை கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர், அன்பே உருவானவர் இறைவன் மட்டுமே. நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே ஆலயத்திற்கு செல்வோம். ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கோவிலில் பணியாள் ஒருவர் இருந்தார். கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வது தான் அவரது பணி. அதை குறைவின்றி செவ்வனே செய்து வந்தார். கோவில், தன் வீடு இரண்டும் தான் அவரது உலகம். இதை தவிர வேறொன்றும் தெரியாது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணமிருந்தனர். இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே. ஆச்சரியக்குறி. அவனுக்கு கஷ்டமாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம், எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே, உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன். நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கபடமில்லாமல் கேட்க, அதற்கு பதிலளித்த இறைவன், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையில்லை. எனக்கு பதிலாக நீ நிற்கலாம். ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை, நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும். வருபவர்களை பார்த்து புன்முறுவலுடன் ஆசி வழங்கினால் போதும். யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது. நீ ஒரு சாமி விக்கிரகமாக இருக்கிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று கூற, அதற்கு அந்த பணியாள் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்துகொண்டு கோவில் மூலஸ்தானத்தில் இவர் நின்று கொள்ள, இறைவனோ இவரைப் போல தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்து வந்தார். முதலில் ஒரு மிக பெரிய செல்வந்தன் வந்தான். தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிக பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக போட்டான். செல்லும்போது தவறுதலாக தனது பணப்பையை அங்கு தவற விட்டுவிடுகிறான். இதை இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் பணியாள் பார்க்கிறார். ஆனால் இறைவனின் நிபந்தனைப்படி அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்படியே அசையாது நிற்கிறார். சற்று நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான். அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது. என்னால் இது மட்டும் தான் உனக்கு தர முடிந்தது. என்னை மன்னித்துவிடு இறைவா, என்னை ரட்சிக்க வேண்டும். என் குடும்பத்தில் ரொம்ப வறுமை, மிக கஷ்டமாக இருக்கிறது இறைவா. உன்னை நம்பியே வாழ்கிறேன் ஐயனே, எனக்கு ஒரு வழி காட்டு இறைவா என்று மனமுருக கண்கள் மூடி பிரார்த்தனை செய்தான். கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது. உள்ளே பணத்தை தவிர தங்க காசுகளும் சில வைரங்களும் கூட இருந்தன. இறைவன் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவிமெடுத்து அதை அளித்திருக்கிறான் என்றெண்ணி அப்பாவித்தனமாக அதை எடுத்துக்கொண்டான். இறைவன் வேடத்தில் நின்றிருந்த சேவகர் இதை கவனித்தார். முற்றுப்புள்ளி. வாய் விட்டு எதுவும் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து வேறு ஒரு கப்பல் வியாபாரி வந்தான். ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து அவர் ஆசி பெற வேண்டி வந்தான். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்கு வந்தான். கப்பல் வியாபாரி பார்த்து, இவர் தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும். இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற, காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள். இறைவா, என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு செல்ல, இறைவன் வேடத்தில் இருந்த பணியாள் இறைவனை நினைத்து, இது நியாயமா? அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா? இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி, கப்பல் வியாபாரி திருடவில்லை, தவறு அவர் மீது இல்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த பணியாள் நடந்த உண்மைகளை அனைவரிடமும் சொல்கிறார். அந்த ஏழையிடம் பணப்பையை வாங்கி கொண்டு செல்வந்தர் சென்றார். கப்பல் வியாபாரி விடுவிக்கப்பட்டார்.
இரவு கோவில் நடை சாத்தப்படுகிறது. இறைவன் வருகிறார். இறைவனுக்கு பதிலாக நின்று கொண்டிருந்த பணியாளிடம் இன்றைய பொழுது எப்படியிருந்தது என்று கேட்கிறார். மிகவும் கடினமாக இருந்தது. உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை கூறினான். இறைவனோ இதை கேட்டவுடன் மிகவும் அதிருப்தியடைந்தார். நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை? முற்றுப்புள்ளி கேள்விக்குறி. என்ன நடந்தாலும் பேசக்கூடாது, அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய்? முற்றுப்புள்ளி கேள்விக்குறி. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. இங்கு வருபவர்களது சூழ்நிலையை அறியாதவனா நான்? செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது. அது அவனோட மொத்த செல்வத்தில் ஒரு சிறு துளிதான். ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக அளித்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு நிறை தரவேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சியிருந்த ஒரே ஒரு ரூபாய் தான். இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான். இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும். புயலில் தாக்குண்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள். அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமத்தி சிறைக்கு அனுப்ப நினைத்தேன். அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பு போய் சேரவேண்டியது சரிதான். அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான். இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும். அவன் பாவப் பலன்கள் துளியாவது குறையும். இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ரட்சிக்க நினைத்தேன். ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமென்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழ்படுத்திவிட்டாய் என்றான் இறைவன் கோபத்துடன். சேவகன் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான். இப்போது புரிந்துகொள். நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவரவரது கர்மாவின் படி பலன்களை அளிக்கிறேன். நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது. கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றான் இறைவன் புன்னகைத்தபடி.